ஐவிஎஃப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இக்ஸி ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த காஸ்ட்டே அதிகமாக இருக்கும்போது நடுவில் டாக்டர் வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரோஸ்கோபி கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் இட் பிகம்ஸ் அ வெரி பிக் பர்டன். அந்த டைமில் ஹிஸ்ட்ரோஸ்கோபி ரொம்ப தேவையா, இதனால நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகுமா, இல்லை இது சும்மா வந்து நேம் சேக் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்ற டவுட்ஸ் நிறையா பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னா என்ன, இது எதுக்காக பண்ணுறோம், இது உண்மையாகவே உங்களுடைய ஐவிஎஃப் ரிசல்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமான்றதை பற்றி பார்க்க போகிறோம். I'm Dr. Archana S. Ayanathan, Medical Director of Dr. Archana IVF, சென்னை. இன்ஃபர்டிலிட்டியை பற்றின எல்லா விஷயமும், ஐவிஎஃப் பற்றின எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதில் பெஸ்ட் கைட்லைன்ஸை நான் என்னுடைய சேனலில் கொடுக்குறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன? ஹிஸ்ட்ரோ அப்படின்னா யூட்ரஸ், ஸ்கோப்பின்னா கேமரா. இப்போ ஜென்ரலாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, லேப்ரோஸ்கோபி இஸ் வெரி காமன் ஹர்ட், எண்டோஸ்கோபி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது தான். லேப்ரோஸ்கோபினா என்ன? வயிறுக்குள்ள ஒரு கேமரா வச்சு வயிறு பகுதியில் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறது தான் லேப்ரோஸ்கோபின்னு சொல்றோம். ஸோ இந்த லேப்ரோஸ்கோபி மூலமா அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணலாம், கால் பிளாடர் சர்ஜரிஸ் பண்ணலாம், நிறைய சர்ஜரிஸ், எல்லா மேஜர் சர்ஜரிஸும் நம்ம வயிறுல வந்து பெரிய ஒரு கோடு போட்டு இன்செஷன் போட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லேப்ரோஸ்கோபின்ற ஒரு ப்ரொசீஜர் மூலமா, ஒரு ஸ்மால் கீ ஹோல் மூலமா நம்மளால எல்லா மேஜர் ப்ரொசீஜர்ஸையும் இப்போ பண்ண முடியும். அந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரோஸ்கோப்பினா என்ன? யூட்ரஸ் அண்ட் ஸ்கோப்பி. ஸோ லேப்ரோனா அப்டமனுக்குள்ளே பார்க்கறது, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பினா யூட்ரஸ்குள்ளே பார்க்கறது. ஸோ யூட்ரஸ்குள்ளே நேச்சுரல் ஆரிஃபைஸ் வழியாக, அதாவது த்ரூ த வெஜைனாக்குள்ளே இருக்கிற சர்விக்ஸ் வழியாக சர்விக்ஸ்குள்ளேருந்து யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே நம்ம பார்க்கறதுனால இதை ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி 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 சிம்பிள் ப்ரொசீஜர். இட் இஸ் அ ப்ரொசீஜர் விச் இஸ் டன் த்ரூ த நேச்சுரல் ஆரிஃபைஸ். அதாவது உங்களுக்கு எந்த விதமான இன்சிஷனோ இல்லை கட்டோ இல்லை தையலோ சூச்சரோ எதுவுமே இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா இருக்காது. இட்ஸ் அ வெரி கிளீன் ப்ராசஸ். வெஜைனா வழியாக நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே போய் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற கோளாறெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, கர்ப்பப்பை அப்படின்றது ஒரு பொட்டென்ஷியல் கேவிட்டி. அதாவது அது சாதாரணமான நிலையில் இருக்கும்போது மூடி தான் இருக்கும். ஆனால் ஒரு பேபி, ஒரு கரு அப்படின்னு உருவாகும் போது 3 kgs பேபியோடைய வெயிட் ஃபுல் டேர்மில், அண்ட் அதை சுற்றி இருக்கிற அந்த பனிக்குடன் தண்ணி அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 லிட்டர்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு 4-5 kgs வெயிட் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அதை தாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அது விரிவடையணும் இல்லையா, அந்த அளவுக்கு அது ஒரு பொட்டென்ஷியலாக விரிவடையக்கூடிய கேவிட்டி. ஸோ இந்த கேவிட்டின்றது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு வீடை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடு வந்து வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே செவர்லாம் எப்படி இருக்குது, ஃப்ளோரிங் எப்படி இருக்கு, இல்லை அதில் ஏதாவது வாட்டர் சீப்பேஜ் இருக்கா, லீக்கேஜ் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் தானே தெரியும். அதே மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே தானே கரு வளரப்போகுது. ஸோ இந்த கருவை நம்ம பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பைக்குள்ளே போய் அதில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, சின்ன சின்ன சத வளர்ச்சி ஏதாவது இருக்கா, லைக் பாலிப்புன்னு சொல்கிறது, இல்லை ஃபைப்ராய்டு மாதிரியான கட்டி ஏதாவது இருக்கா, இல்லை செவரு மாதிரி ஏதாவது வளர்ந்துருக்கா, செப்டம், ஆர்குவேட் யூட்ரஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ஷேப் ஆஃப் த இன்டர்னல் கேவிட்டி, உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்து கேவிட்டியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்றதெல்லாம் நம்மளால ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இது கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்மளால கரெக்டும் பண்ண முடியும். அதாவது ஒரு வேளை பாலிப் இருக்குன்னா அதை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும், செப்டம் இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ண முடியும், அண்ட் அதே மாதிரி ஃபைப்ராய்டு இருக்குன்னா ஃபைப்ராய்டு ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலமாக கூட நம்மளால ரிமூவ் பண்ண முடியும், ப்ரிஃபரபிளி அது சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் டாக்டர் ஹிஸ்ட்ரோஸ்கோபி அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா திங்க் அபவுட் இட். இட் இஸ் அ வெரி வெரி குட் ப்ரொசீஜர் வேர் we can find out entirely about the uterine cavity. யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், எல்லாத்தையும் சரியும் செய்ய முடியும் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியால். சில சமயம் சில ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மேண்டேட்ரியாக வந்து ஐவிஎஃப்ல பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ப்ரீவியஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியர், இல்லைனா அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகிறது, அபார்ஷன் ஆயிருக்கிறது, இல்லைனா வந்து உங்களுக்கு பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி ஆகிறது, ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர், சத வளர்ச்சி இருக்கிறது, இல்லைனா வந்து செப்டம் மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பையில் வளர்ந்துருக்கிறது,
இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த டெஸ்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரோஸ்கோபி மேண்டேட்ரியாக ப்ரீ ஐவிஎஃபாக எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி பண்ணுறதுனால the success rates will definitely increase. Hysteroscopy not only is a diagnostic tool, it's an operative tool also. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையுமே அதனால நம்ம சரி பண்ண முடியும். ஒன்று. இன்னொன்று, டயக்னாஸ்டிக் அண்ட் ஆப்ரேட்டிவ், அதாவது ப்ரீ ஐவிஎஃபாக மேண்டேட்ரியாக வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில ப்ராப்ளம்க்கு, அதாவது தின் எண்டோமெட்ரியம் இல்லை செப்டம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி வந்து இட்ஸ் அ பூன். அது மூலமாக அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்பி பண்ணணும், இல்லைனா ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணணும், எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னும் போது ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி கைடடாக தான் நம்ம அந்த ப்ரொசீஜரை பண்ண முடியும். வி கேனாட் ஜஸ்ட் டூ இட் அவே பிளைண்டாக. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கூட ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி கைடடாக நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ரொம்ப டைட் இன்டர்னல் லாஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் லாஸும் டைட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி கைடடாக கூட நாங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே டிஎன்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் கைனகாலஜிஸ்ட்லாம், இன்னும் கூட சில சீனியர் கைனகாலஜிஸ்ட்லாம் கன்சீவ் ஆகலை 1 year ஆயிடுச்சுன்னா நீ ஒரு டிஎன்சி பண்ணிப்பாரு, டிஎன்சி பண்ண அடுத்த உடனே கன்சீவ் ஆகிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்சி பண்ணுறதை விட ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணுறது இஸ் அ மச் ஃபார் பெட்டர் வெர்ஷன். ஏன்னா டிஎன்சி வந்து ஒரு பிளைண்ட் ப்ரொசீஜர். டிஎன்சியில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி இஸ் அன் அண்டர் விஷன் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் கரெக்டாக துல்லியமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிக்க முடியும். Now coming to how we are going to do the hysteroscopy. இது பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜரா இல்லை இது எப்படி பண்ணுவோன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பாக ஒரு பெயின் இல்லாத ப்ரொசீஜர். ஏன்னா இது மயக்க மருந்து கொடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஷார்ட் ஜென்ரல் அனஸ்தீசியா, அதாவது மூச்சு காற்று வழியாக மயக்க மருந்து கொடுத்து ஒரு 20 to 30 minutes மட்டும் நீங்கள் அண்டர் அனஸ்தீசியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிம்பிள் ப்ரொசீஜரில். அண்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து இது டே கேர் ப்ரொசீஜர். இதனால நீங்கள் வந்து அட்மிஷனில் இருக்கணும், ஒரு நாள் ஓவர் நைட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயுமே ஸ்டிச்சஸ் வராது, எங்கேயுமே கட் இருக்காது, எங்கேயுமே உங்களுக்கு ப்ளீடிங் மாதிரியான தொந்தரவு கூட இருக்காது. வெரி ரேர்லி கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கலாம், இருந்தாலுமே 1 or 2 days செட்டில் ஆகிடலாம். இந்த ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு ஒன் குட் நியூஸ் இஸ் தட் யூ கேன் டெஃபினெட்லி ரெஸ்யூம் ஆல் யுவர் ஒர்க் ஃப்ரம் த வெரி நெக்ஸ்ட் டே. அன்னைக்கு ஈவினிங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். அப்படி இல்லை அடுத்த நாள் நீங்கள் உங்கள் ஒர்க்கு கண்டினியூ பண்ணணும், நீங்கள் ஆஃபீஸ் போகணுன்னா தாராளமாக போகலாம். அண்ட் கம்மிங் டு ஹவு த ஹிஸ்ட்ரோஸ்கோப் லுக்ஸ். இப்போது நான் காட்டுறது தான் ஹிஸ்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது. இந்த டெலிஸ்கோப்பை தான் நான் ஹிஸ்ட்ரோஸ்கோப்னு சொல்கிறேன். இந்த ஸ்கோப் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இல்லை, இட்ஸ் அ வெரி தின் ஸ்ட்ரக்சர். இது 2.9 mm தான் இருக்கும், அதாவது 2.9 less than 3 mm சைஸில் தான் இருக்கும். இது ஈஸியாக சர்வைக்கல் கெனால் வழியாக போயிடும். ஒரு சில பேர் வந்து 4 mm டெலிஸ்கோப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 4 mm டெலிஸ்கோப்லாம் கைனக் பர்பஸஸ்க்காக தான் யூஸ் பண்ணோம். ப்ரிஃபரபிளி ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 2.9 mm டெலிஸ்கோப். இந்த 2.9 mm டெலிஸ்கோப்பில் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கெனால் என்ட்ரி கிடைக்கும். இதுக்காக நீங்கள் ஒரு நாள் முன்னாடி உங்களுடைய கர்ப்பப்பையுடைய வாயை ஓப்பன் பண்ணுறதுக்காக மெடிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். அண்ட் இது வந்து ப்ரொசீஜர் அன்னைக்கு வந்து இதுக்காக எதுவும் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பற்றி பேசணும் இல்லையா, அதாவது ஏதாவது சத வளர்ச்சியோ இல்லை ஏதாவது செப்டம் மாதிரி வளர்ந்துருந்ததுன்னா நம்ம அதை கட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை கட் பண்ணோன்னே ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரியான சின்ன சிசர்ஸ், அதாவது தீஸ் ஆர் வெரி 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 மைன்யூட் ஒன்ஸ். இதை நாங்கள் வந்து 5 French அப்படின்னு சொல்லுவோம். 5 Frenchனா எங்களுடைய மெடிக்கல் டெர்மினாலஜி இந்த சைஸ் பேராமீட்டர்ஸ்லேயே இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப சின்னது. இந்த 5 French சிசர்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து அந்த யூட்ரஸில் இருக்கிற எனி இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம். யூட்ரஸ்ன்றதே ஒரு பொட்டென்ஷியல் கேவிட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கோப்பில் பார்க்கும்போது, கேமரா வழியாக பார்க்கும்போது அதை கொஞ்சம் மேக்னிஃபைடாக தான் பார்ப்போம். ஸோ அதனால் ஸ்கோப்பி பார்க்கும்போது மேக்னிஃபைடாக பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியலாம். பட் ஆஸ் இட் இஸ் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் இப்போ காமிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்ற ப்ரொசீஜரையே பண்ணுறோம். ஸோ இவ்வளோ சிம்பிளான ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி ப்ரொசீஜரை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஐவிஎஃபாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணும்போது நாங்கள் ஒரு சின்ன ப்ரொசீஜர் ஒன்று பண்ணுவோம். அதுக்கு பேர் எண்டோமெட்ரியல் ஸ்க்ராச்சிங்னு சொல்லுவோம். இதில்
இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேசாக அந்த எண்டோமெட்ரியமை நான் காமிச்ச அந்த சிசர் மூலமாக we will scratch it out. அது ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனால எப்போவுமே ஒரு காயம் நம்ம உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா அங்கே புது பிளட் வெசல்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். புது ரத்த ஓட்டம் வரும்போது உங்களுடைய எண்டோமெட்ரியம் நல்லா வளர்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா வளர்ந்ததுன்னா அடுத்த மாதம் நீங்கள் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இம்ப்ளான்டேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரோஸ்கோபி உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத உங்களுடைய ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட்டை கேளுங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமான ட்ரீட்மெண்ட். இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூ ஷுட் கோ ஃபார் இட். யூ ஷுட் நெவர் பேக் ஆஃப். ஹிஸ்ட்ரோஸ்கோபின்றது ஒரு ரோட் மேப் மாதிரி. கண்டிப்பாக திஸ் ரோட் மேப் இஸ் கோயிங் டு லீட் யூ டு அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி. இதை பற்றின வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட் as early as possible. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. டுகெதர் லெட்ஸ் மேக் த parenthood journey smoother and easier.